தித்திக்கும் தேன்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை கூறி அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு, இந்த தீபாவளி மகிழ்வை தருவது பெரியவர்களுக்கா சிறியவர்களுக்கா எனும் தலைப்பில் சிறியவர்களுக்கே மகிழ்வு தருகிறது என்று ஒரு சில கருத்துக்கள். அதாவது குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள். அந்த குழந்தைகள் வீட்டில் இருப்பதால் தான் அந்த தீபாவளியே ஒரு கலகட்டம். ஓ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க பாருங்க. அதுல இருக்குங்க அவங்களுடைய மகிழ்வு. இந்த அப்பா இந்த பட்டாசு கம்பி மத்தாப்பு வாங்கிட்டு வாங்க, ராக்கெட் வாங்கிட்டு வாங்க, மத்தாப்பு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அப்பாவை நச்சரிப்பாங்க ஒரு பக்கம். அது இன்னொரு பக்கம் அம்மா எனக்கு இந்த பலகாரம் செய்யும், எனக்கு அதிரசம் பிடிக்கும், எனக்கு முறுக்கு பிடிக்கும், எனக்கு சீடை பிடிக்கும், அந்த அந்த பலகாரம் செய், எனக்கு குலோப்ஜாம் செய் அப்படின்னு சொல்லி அம்மாவை நச்சரிச்சுட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம். அப்ப அவங்களுக்கு அது மகிழ்ச்சியை தருகிறது. ஆனா பெரியவங்க ஐயோ மாசம் முழுவதும் நம்ம சம்பாதிச்ச பணத்தை இப்படி பட்டாசு பட்டாசுன்னு சொல்லி பட்டாசு வெடிச்சு காசை கிரையாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த வருத்தம் பெரியவங்களுக்கு இருக்கும். அதே போல அம்மா ஐயோ பண்டிகை தீபாவளியே கிடையாது, எந்த பண்டிகை வந்தாலும் பொம்பளைங்களாங்க நாங்க அடுப்பங்கரையே கதின்னு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நொந்துக்குப்பாங்க. அந்த பலகாரம் செய்யணும், இந்த பலகாரம் செய்யணும், அதை எடுத்துட்டு போயிட்டு அக்கம் பக்கத்துல கொடுக்கணும், நாத்தனார்களுக்கு கொடுக்கணும். இப்படி அவங்க தொணத்தொணன்னு சொல்லிக்கிட்டேதான் தன்னுடைய பணிகளை செய்வாங்களே ஒழிய மகிழ்ச்சியா அவங்க செய்ய மாட்டாங்க, மகிழ்ச்சியா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அத்தனைய பணி. அதே போல தீபாவளி அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய தொலைக்காட்சியில எல்லாம் நல்ல நல்ல ப்ரோக்ராம் எல்லாம் நிகழ்ச்சிகள் போடுவோம். அது எல்லாமே நம்மளால ஐயோ பார்க்க முடியாதே, இந்த அடுப்பங்கரையிலேயே உட்காந்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி நொந்துப்பாங்க. ஆனா இங்க சிறுவர்கள் இருக்காங்க பாருங்க, தீபாவளிக்கு ஒரு 20 நாளுக்கு முன்னாடியே அவங்க வகுப்பறையில அப்படியே அந்த இடைவெளியில பேசுவாங்க பாரு. உன்னையும் என்ன மாதிரி பட்டாசு வாங்கினேன், நான் என்ன மாதிரி பட்டாசு வாங்கினேன், நீ என்னடா வாங்கினேன், நான் என்ன வாங்கினேன், தங்க சக்கரம் வாங்கினேன், எங்க அப்பா ராக்கெட் வாங்கினாரு, ஒரு பண்டலே வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வாரமா மகிழ்ச்சி அவங்க 20 நாளுக்கு முன்னாடியில இருந்தே அவங்க பொங்கிட்டு இருப்பாங்க. அதே போல லீவு வருது, எங்க அம்மா இந்த மாதிரி எல்லாம் பலகாரம் இப்பவே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க பள்ளிக்கூடத்திலேயே நிறைய பிள்ளைங்க வகுப்பறையில இத மாதிரிதான் பேசிப்பாங்க. எங்க அம்மா முறுக்கெல்லாம் செஞ்சிருக்காங்க, அதிரசம் செஞ்சிருக்காங்க, தீபாவளி முடிஞ்ச உடனே நான் உனக்கு கொண்டு வரேன் அப்படியெல்லாம் தன்னுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்துவாங்க. அதே போல ஸ்கூல் நேரத்துல பிள்ளைங்களை எழுப்பும் போது எழுந்துக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த தீபாவளி சமயத்துல அவங்களுக்கு எப்படித்தான் முழிப்பு வருதுன்னே தெரியல நடுவரம்மா. நம்ம எழுப்பவே தேவையில்லை, எப்பவும் எழுந்துப்பாங்க. இப்ப நம்மளுக்கு முன்னாடி பெரியவங்களுக்கு முன்னாடி குழந்தைங்க எழுந்துப்பாங்க, நம்மள எழுப்புவாங்க. அம்மா ரெடி ஆயிடுச்சா, என்ன தேய், குளிக்கணும், குளிச்சுட்டு பட்டாசு கொளுத்தணும், புது ட்ரெஸ்ஸ போட்டுக்கணும், செல்ஃபி எடுத்துக்கிட்டு அந்த விதவிதமா அந்த போட்டோங்களை எடுத்து அந்த ஸ்டேட்டஸ் வச்சு மகிழ்வாங்க பாருங்க குழந்தைங்க. அதுதாங்க அவங்க குழந்தைங்க, அதுலதான் அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சியே இருக்குது. அதனாலதான் சொல்றேன், இந்த தீபாவளி மகிழ்ச்சியை தருவது பெரியவர்களை விட குழந்தைகளுக்குத்தான். இந்த தீபாவளி மட்டுமல்ல, எல்லா பண்டிகைகளுமே குழந்தைகளுக்கு தான் மகிழ்ச்சியை தருது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நமஸ்காரிக்கிறேன். அன்பு சகோதரி து பவானி, திருவள்ளூர். நன்றிகளா. நன்றி அம்மா, நன்றி. ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. நம்ம அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சகோதரி பவானி அவர்கள் சரவெடியா தீபாவளிக்கு வெடிச்சுட்டாங்க பட்டாசு. பையன் எப்படி வெடிப்பான்னு அவங்களே இங்கே வெடிச்சுட்டாங்க. ஆனா வெடிச்சது மட்டும்தான் இன்னொரு சொல்லாங்க பாருங்க, காசை கறியாக்குறோன்னு. உண்மைதான், அது காசை கறியாக்குறது உண்மைதான், இல்லைன்னு மறுக்க முடியாது. அதுல பாருங்க சொன்னாங்க பாருங்க, தொலைக்காட்சி நிகழ்வுகளை எல்லாம் பார்க்க முடியாமல் பெண்கள் சிரமப்படுவார்கள். அதையும் மறக்க முடியாது, தொலைக்காட்சி நிகழ்வுகளை பார்க்க முடியாமல் பெண்கள் சிரமப்படுகிறார்கள். உண்மைதான், வேலைப்பழு காரணம். சிறுவர்கள் எந்த வேலையும் கிடையாது, மகிழ்வாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று தன்னுடைய அணிக்கு வாதத்தை வைத்திருக்கிறார்கள்.